ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபல்ஸ். இன்றைக்கி சந்தானம் நடிச்சிருக்கு இங்கே நான் தான் கிங்கு படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு மே 17 தேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஜூன் 28 அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது சந்தானத்தோட 21வது மூவி. கடைசியாக வந்த வடக்குப்பட்டு ராமசாமியும் வந்துட்டு மினிமம் கேரண்டி மூவியாக இருந்துச்சு. இந்த படம் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ இருந்துச்சு. ஸோ அதோட கதை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கவர் வந்து ஆனந்த் நாராயணன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு விஜய் ஆண்டனியோட ஒரு படம் வந்துட்டு இயக்கியிருந்தார் 2015. அந்த படம் ரொம்ப காமெடியாக இருக்கும். இந்த படத்தில் சந்தானமோட கேரக்டர் நேம் வந்துட்டு வெற்றிவேல். ஒரு ஆர்ஃபன் கல்யாணம் ஆகணுன்றதுக்காக ஒரு 25 லட்ச ரூபாய் கடன் வாங்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கார். எங்கே தேடியும் பொண்ணு கிடைக்கல. கடைசியில் வந்துட்டு தமிழ் மேட்ரிமோனிலேயே வந்துட்டு வேலை தேடி அங்கேயே உள்ளே போகிறார். இந்த மேரேஜ் புரோக்கரை வந்துட்டு பனவாலா சார் பண்ணியிருக்கார். ஸோ நிறைய பெண்களை பார்க்குறாங்க. கடைசியில் வந்துட்டு ரத்னபுரி ஜமீன்தாரோட வந்துட்டு மகளை வந்துட்டு திருமணம் பண்ணுறதுக்கு எல்லாமே நடக்குது. முதல்ல வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு இந்த கல்யாண சீன்ஸ் தான் போயிட்டுருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். தம்பி ராமையா, பாலா இவங்களோட காம்பினேஷனில் இருக்கிற எல்லா சீன்ஸுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தானம் அவங்க ஒரு பெரிய பணக்காரங்கன்னு நினச்சி வந்து ஒரு ஜமீன்தாரன் நேம் கேட்டவொன்னே வந்துட்டு பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அவர் எல்லாமே வந்துட்டு தம்பி ராமையா வாங்கிறத கடனுக்காக வந்துட்டு இந்த கல்யாணம் பண்ணி கம்ப்ளீட்டாக அவங்களோட சொத்து எல்லாமே வந்துட்டு ஊர் மக்கள் வந்து பிரித்து எடுத்துப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கடன் வாங்கியிருப்பார் தம்பி ராமையா. அட் த எண்ட் வந்துட்டு தம்பி ராமையாவும் பாலாவும் வந்துட்டு கல்யாணம் முடித்த கையோடு வந்து பொண்ணோட வந்துட்டு சந்தானம் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ அங்கே நடக்கிற கலகலப்பான நிகழ்ச்சிகள் இது எல்லாமே போயிட்டுருக்கும். சந்தானம் ஒர்க் பண்ணுற கம்பெனியிலோட மேனேஜர் வந்துட்டு விவேக் பிரசன்னா ஒரு மீட்டிங் வந்துட்டு வைக்கிறார். அந்த மீட்டிங்கில் வந்துட்டு தம்பி ராமையாவும் பாலாவும் சில கலாட்டாக்கள்லாம் பண்ணிடுறாங்க. அதனால் வந்துட்டு சந்தானத்தோட வேலையும் போயிடுச்சு. இதுக்கு அடுத்தது சந்தானம் இந்த கோவத்தினால் வந்துட்டு தம்பி ராமையாவையும் பாலாவையும் வீட்டை விட்டு திருத்தி அனுப்பும் போது ஃப்ளாட்லேருந்து கீழே இறங்கி வரும்போது விவேக் பிரசன்னா இருக்கார். இது விவேக் பிரசன்னாவோட டபுள் ஆக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்துட்டு சந்தானத்தோட பாஸ், செகண்ட் கேரக்டர் ஒரு டெரரிஸ்ட் நிற்கிறது செகண்ட் கேரக்டர். இந்த செகண்ட் கேரக்டரை வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு மன்னிப்பு கேட்குறதுக்கான சீன்ஸ்லாம் நடக்குது. இந்த டெரரிஸ்ட்க்கும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. சரி உள்ளே போகிற அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு சுவிட்சை வந்துட்டு ஆன் பண்ணுறார். அந்த கரண்ட் ஷாக் அடித்து அந்த டெரரிஸ்ட் இறந்துடுறார். இந்த டெட் பாடியை எப்படி வந்துட்டு இங்கேருந்து டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையுமே இதுதான். இந்த டெட் பாடியை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. பட் நடுவில் வந்துட்டு காவல்துறையிலேருந்து வந்துட்டு ஒரு அறிவிப்பு வரும். இந்த பர்டிகுலர் பர்சன் இந்த டெரரிஸ்ட்டை வந்துட்டு உயிரோட பிணமாகவோ கொடுத்தா 50 லட்சம் வரும்னு சொல்லிட்டு, ஐயோ நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி எடுத்துகிட்டு வராங்க, திருப்பி என்னென்னலாம் கலாட்டம் நடக்குது அப்படின்றது தான் படத்தோட மொத்த கதை. மனோபாலா சார் இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு டப்பிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட வாய்ஸில் வந்துட்டு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பண்ண மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் வருது. மற்றபடி வந்துட்டு இந்த படமும் சந்தானத்தோட ஒரு மினிமம் கேரண்டி மூவி தான். இது ரொம்ப போர் அடிக்கல. அவர் நடித்த சில படங்கள்லாம் வந்துட்டு சொல்கிறதுக்கே இருக்காது, ரொம்ப போர் அடிக்கும், எப்படா முடியும்னு இருக்கும். இந்த படத்தில் எல்லா கதாபாத்திரமும் வந்துட்டு அவங்கவுங்க போர்ஷனை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். இல்லை இந்த படத்தில் இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி உங்கள் விமர்சனங்கள் இருந்தாலும் வந்துட்டு கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள்.